ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி கிளேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10 ஸ்ட்ராபெரி பழங்கள் எடுத்துருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பழம் பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அந்த ஸ்ட்ராபெரி பழங்களை நல்ல நைஸாக எந்த கட்டியும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணுங்கள். பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப்பு அளவில் எடுத்துருக்கிறேன். அதில் 2 கப்பு சேர்க்குறேன். அதாவது மொத்தத்தில் அரை கப்பு சுகர் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு வரைக்கும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி அரை கப் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக இந்த சுகரை சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் கரைய விட்டுருங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி எடுத்துக்கோங்க. அப்போது இந்த தண்ணியில் சேர்க்கும்போது கட்டி பிடிக்காது. இப்போ அந்த சுகர் கரைசலில் இந்த மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நல்லா கலரணும். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. கட்டி பிடிக்காமல் நல்லா கலர் எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஜெல் பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். ஜெல் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராபெரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா அழகான கலரில் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இதில் எந்த கலர் பவுடருமே சேர்க்கலை, எசன்ஸும் சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை. ஒன்லி அந்த ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் தான் இந்த கிளேஸில் இருக்குது. நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்ம எந்த கெமிக்கலுமே சேர்க்காம சூப்பராக கிளேஸ் செய்யலாம். இப்போ சூப்பராக அட்டகாசமாக நமக்கு ஸ்ட்ராபெரி கிளேஸ் தயாராகிடுச்சு. இதை வந்து கேக் மேலே நம்ம கோட்டிங்காக யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு சுவையும் சர்க்கரையோட இனிப்பு சுவையும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாசனையும் சூப்பராக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, ஏன்னா ஸ்ட்ராபெரியோட புளிப்பு இருக்கிறதுனால சேர்க்கலை. இப்போ பாருங்கள், இந்த கேக் மேலே இந்த ஸ்ட்ராபெரி கிளேஸை இப்போ நம்ம சேர்க்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி கிளேஸை கேக் மேலே சேர்க்கும்போது அந்த க்ரீமும் இந்த கிளேஸும் சேர்ந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹோம்மேட் கிளேஸ் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.